நடிகர் விவேக்கின் பெயரை சூட்டி அண்ணாமலை எடுத்த அதிரடி சபதம். தமிழ்நாடு முழுக்க செய்ய போகவும் மெகா சம்பவம். அனைவருக்கும் வணக்கம். பொள்ளாச்சியில் வீதிலீடர்ஸ் இயக்கத்தின் முதல் மாநாட்டை நடத்திய அண்ணாமலை அதை போதை ஒழிப்பு மாநாடாக நடத்தி அது குறித்த பிரச்சாரங்களை தமிழ்நாடு முழுக்க முன்னெடுத்தார். இந்த நிலையில் தற்போது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சம்பந்தமான சமூக பணிகளில் அவர் ஈடுபட்டு வருகிறார். இது ஆகஸ்ட் மாதம் தொடங்கியதிலிருந்து தென் மாவட்டம் தொடங்கி சென்னை வரை வீதிலீடர்ஸ் இயக்கத்தின் தன்னார்வலர்கள் பலர் கடற்கரை பகுதிகளை சுத்தம் செய்வதில் தீவிரம் காட்டி வருகிறார்கள். இந்த நிலையில் நேற்று சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே மாலை 3:30 மணி அளவில் தனது பேரணியை நடத்தினார் அண்ணாமலை. இதில் மறைந்த நடிகர் விவேக்கின் மனைவி அருள் செல்வியும் பங்கேற்றார். வீதிலீடர்ஸ் இயக்கத்தின் பேரணியில் தான் பங்கேற்பதன் காரணம் குறித்து அவர் கூறுகையில், மறைந்த ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் எனது கணவரான நடிகர் விவேக்கிடம் 1 கோடி மரக்கன்றுகளை தமிழ்நாடு முழுக்க நடுமாறு கூறியிருந்தார். அதை ஏற்று அவரும் தனது சினிமா பணிகளுக்கு நடுவில் மரக்கன்றுகள் நடும் பணிகளில் ஈடுபட்டு வந்தார். அந்த வகையில் என்னுடைய கணவர் நடிகர் விவேக் 37 லட்சம் மரக்கன்றுகளை நட்டிருந்தார். அதற்குள் மரணம் அவரை அழைத்து விட்டது. இல்லை என்றால் 1 கோடி இலக்கை எப்போதே நிறைவேற்றியிருப்பார். அந்த அளவுக்கு சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும், சுகாதாரமாக மாற்ற வேண்டும் என்பதில் அவர் தீவிரம் காட்டினார். இந்த நிலையில் அவர் விட்டு சென்ற அதே பணியை வீதிலீடர்ஸ் இயக்கத்தின் தலைவர் அண்ணாமலை முன்னெடுத்து செல்வது மகிழ்ச்சியாக உள்ளது. இது குறித்து சகோதரர் அண்ணாமலை என்னிடத்தில் கூறுகையில், தமிழ்நாடு முழுக்க 50 லட்சம் மரக்கன்றுகளை நடுவது என்கின்ற இலக்கை நிர்ணயித்துள்ளோம். அதன்படி நாங்கள் செல்லும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மரக்கன்றுகளை நட்டு வருகிறோம். நடுவதோடு நிறுத்தி கொள்ளாமல் அதை பராமரித்து வளர்ப்பதற்கும் பொறுப்பேற்று செயல்படுத்தி வருகிறோம். தற்போதைய நிலவரப்படி கொங்கு மண்டலம் தொடங்கி தென் மாவட்டங்களிலும் இந்த மரக்கன்றுகள் நடும் பணி நடைபெற்று வருகிறது என்று கூறினார். மேலும் வீதிலீடர்ஸ் இயக்கத்தின் இந்த மரக்கன்றுகள் நடும் திட்டத்திற்கு எனது கணவரான சின்ன கலைவாணர் விவேக்கின் பெயரை வைத்திருப்பதாக கூறினார். அது மகிழ்ச்சியாக இருந்தது. காரணம், 37 லட்சம் மரக்கன்றுகளோடு அவர் இயற்கையை எடுத்துக்கொண்டதால் அவர் விட்டு சென்ற பணியை தொடரப்போவதாக அண்ணாமலை கூறுகிறார். அதற்காக அவரை நான் பாராட்டுகிறேன். அது மட்டுமின்றி ஆகஸ்ட் 16ஆம் தேதியான இன்று சென்னையில் உள்ள ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் அண்ணாமலையின் தலைமையில் நடக்கும் வீதிலீடர்ஸ் இயக்கத்தின் பேரணியில் நானும் கலந்து கொள்கிறேன். எனது கணவரான நடிகர் விவேக்கின் பணிகளை சகோதரர் அண்ணாமலை தொடர்வதால் என் சார்பிலும் பலர் இந்த பேரணியில் கலந்து கொள்கிறார்கள் என்றும் நடிகர் விவேக்கின் மனைவி அருள் செல்வி ஒரு தகவலை வெளியிட்டுள்ளார். அந்த வகையில் ஆகஸ்ட் 16ஆம் தேதியான நேற்று சென்னை எழும்பூரில் அண்ணாமலையின் பேரணி பெரிய அளவில் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள தமிழ்நாடு முழுக்க பல மாவட்டங்களிலிருந்தும் வீதிலீடர்ஸ் இயக்கத்தின் தொண்டர்கள் குவிந்தார்கள். இந்த பேரணியின் போது சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் அடுத்தடுத்து என்னென்ன சமூக பணிகளில் தன்னுடைய இயக்கம் ஈடுபட போகிறது என்பதையும் அறிவித்தார் அண்ணாமலை. த்ரிஷாவின் வருகை குறித்து நடிகை கஸ்தூரி விமர்சனம். நேற்று கோட்டையில் 80வது சுதந்திர தின விழாவை ஒட்டி முதலமைச்சர் விஜய் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். இந்த விழாவில் விஜயின் பெற்றோர் மட்டுமின்றி நடிகை த்ரிஷா முதல் வரிசையில் அமர்ந்திருப்பது பேசுபொருளாகியிருந்தது. அதோடு இந்த விழாவில் விஜய் புறப்பட்டு சென்றபோது நடிகை த்ரிஷாவுக்கு சல்யூட் அடித்தபடி டாட்டா காட்டினார். இந்த வீடியோவும் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆனது. அதோடு விஜயின் முதல்வர் பதவியேற்கும் விழாவின் போதும் தனது தோழியான அர்ச்சனா கல்பாத்தியுடன் கலந்து கொண்டார் த்ரிஷா. அப்போது விஜய் முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்தபோது நிகழ்ச்சியுடன் அவர் கண்கலங்கிய வீடியோவும் ட்ரெண்டிங் ஆனது. அதைத் தொடர்ந்து அஜித்தின் தாயார் மறைவின் போது விஜயுடன் சேர்ந்து சென்று அஞ்சலி செலுத்திய த்ரிஷா, விஜய் கொண்டாடிய 53வது பிறந்தநாள் அன்று இரவு தாங்கள் கேக் வெட்டும் புகைப்படத்தையும் வெளியிட்டிருந்தார். இப்படி தனது மனைவி பிள்ளைகளுடன் பிறந்தநாளை கொண்டாடாமல் த்ரிஷாவுடன் விஜய் பிறந்தநாள் கொண்டாடிய அந்த விவகாரம் பேசுபொருளானது. இந்த நிலையில் நேற்று விஜய் முதல் முறையாக கோட்டையில் கொடியேற்றிய போது விஜயின் பெற்றோருடன் த்ரிஷாவும் கலந்து கொண்டார். மற்றபடி விஜயின் மனைவியோ பிள்ளைகளோ யாரும் கலந்து கொள்ளவில்லை. இது குறித்து நடிகை கஸ்தூரி தனது எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போட்டுள்ளார். அந்த பதிவில், இன்று சுதந்திர தின விழாவில் அரங்கேறியது சுதந்திரம் என்கின்ற பெயரில் நடக்கும் வெக்கங்கட்டத்தனம். இதை ஊரறிய செய்தாலும் ஊர் பேச பயந்தாலும் தவறு எப்போதும் தவறுதான். நெற்றிக்கண்ணை மறைத்தாலும் கூட குற்றம் குற்றமே என்று விஜயின் செயல்பாட்டை நடிகை கஸ்தூரி கடுமையான முறையில் விமர்சனம் செய்திருக்கிறார். அதோடு நேற்றைய தினம் இந்த விழாவில் த்ரிஷா கலந்து கொண்டது, விஜய் அவருக்கு சல்யூட் அடித்து சிரித்து கொண்டது உள்ளிட்ட வீடியோக்களை சோசியல் மீடியாவில் திமுகவினர் பெரிய அளவில் ட்ரெண்டிங் செய்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களை, இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மேலும் இது போன்ற உடனுக்குடன் எங்களுடைய அரசியல் சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.